நம்ம ஒருத்தங்க நம்மளை அடிச்சிட்டாங்க, இல்லை நம்மளை பேசிட்டாங்க, அசிங்கமாக பண்ணிட்டாங்க, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்கள ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்மளுக்குள்ள தோணும். அந்த ரிவெஞ்ச் எடுக்காம நம்ம அதுலேருந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து அதை பாசிட்டிவாக மாற்றி நம்ம மைண்ட் செட்டை எப்படி மாற்றணும்னு சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்மந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கையும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக உங்கள் திங்கிங் பண்ணுறதுக்கு பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. ராவன் ரியல் கண்டென்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 1க்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி அவன் அடிச்சிட்டான், நான் அவனை எப்படினாலும் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவனை எதையாவது செய்யணும், அவனை எப்படியாவது எனக்கு இதே நினைப்பாவே எனக்குள்ள மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல, ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்பல் பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ எல்லாமே நடந்திருக்கும், இல்லை நம்மளுக்கே நடந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ என்னை யாராவது அடிச்சிட்டாங்க, இல்லை என்னை ஏதாவது பேசிட்டாங்க, நான் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வரணும்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கலாம். எனக்கு அப்படி தான் அந்த கேள்வி தோணுது. ஏன்னா அப்படி தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. நான் அப்படி சேவ் பண்ண சொல்லல. அந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்களை யாராவது அடிக்கிறாங்கன்னா அதை தொடச்சு விட்டுவாங்க நான் சொல்லல. அது எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்னும் அது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லலாம். அது எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கரண்ட் சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க பேசின வார்த்தைகள் அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத அது பொண்ணோ பையனோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ நம்ம பார்த்து அதை பண்ணலாம். நான் அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் வரல. நம்மளுக்கே சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம நம்மளை சில பேர் மென்டல் டார்ச்சரை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸை நம்ம யோசிச்சுக்கிட்டு அவங்களை ஏதாவது செய்ய முடியாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, அவங்களை ஏதாவது பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். அதுக்கு பெட்டர் அவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் விட்டு விலகி மென்டலி அது யோசனையிலேருந்து வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க கேட்கலாம், நான் ஏதாவது மெடிடேஷன் பண்ணணுமா, தியானம் பண்ணணுமான்னு. நான் அப்பெல்லாம் சொல்ல வரல. பெட்டர் இந்த மாதிரி திங்கிங் உங்களுக்கு அதிகமாக வருது, உங்களை ஒரு ஃபினான்ஷியலாவோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்களை பிரச்சனை பண்ணதோ, இல்லை உங்கள் ஸ்கூல்லையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ஏதோ ஒரு விஷயத்தில் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோ, சொத்து விஷயங்களோ, ஏதாவது உங்களை காயப்படுத்தின விஷயங்கள் திருப்பி அவங்க சொல்கிறத எங்கேயாவது இடத்துல உங்கள் ஞாபகம் வருது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் தெரியல. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏதாவது ரூபத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பாருங்க, இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் திரும்பும் போது அவங்க நல்லவங்கள ரியாக்ட் பண்ணுவாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அவன் எதுவுமே பண்ணலையே, நீ தப்பா சொல்றன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸை பண்ணும் போது நம்ம எப்படி திருப்பி நம்ம அவங்க போனாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த உருவம் வரும்போது நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கத்துவோம். இல்லை நம்ம ரொம்ப டீப் ஓவர் திங்கிங்ல போய் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்லயே இருப்போம். எந்த விஷயத்தையும் நம்ம லைஃப்ல பண்ண முடியாது, வேலையும் செய்ய முடியாது, படிக்க முடியாது, வீட்டில் கோவப்படுவோம், எல்லாமே நம்மளுக்குள்ள கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எப்பெல்லாம் அந்த பர்சன் உங்களுக்கு நினைவு வருதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அந்த குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கிறது, அந்த குழந்தை நடந்தா எப்படி இருக்கும், அது குழந்தை ஒரு 5 வயசுல எப்படி இருக்கும், 10 வயசுல எப்படி இருக்கும், அது வளர்ந்து அது காலேஜ் போய் வேலை பண்ணும்போது அதுல அந்த சக்சஸ் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை இன்னைக்கு இந்த செகண்ட் இந்த பிரச்சனை வரும்போது யோசனை பண்ணுங்க. பண்றது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோர்ஸ் அந்த பிரச்சனை வரும்போது இந்த இது டைவர்ட் பண்றது கஷ்டம் தான். ட்ரை பண்ணீங்கன்னா மாறும். அந்த விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்க குழந்தை போட்டோ பாருங்க, உங்க வைஃப் பாருங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சினிமா ஆக்டர் ஆகணும், இந்த பிரச்சனையில இருக்கும்போது சினிமா ஆக்டர் ஆனா நம்ம ஷீல்டு வாங்குறது, ஜெயிக்கிறது, ஒரு படத்துல கை தட்டுறது, தியேட்டர்ல எப்படி இது பண்ணுவாங்க, அந்த எமோஷனலை இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது வீடு கட்டின்னு பால் காட்சி போற மாதிரி யோசிங்க. ஒரு கார் வாங்கணும், கார் டிரைவ் பண்ற மாதிரி யோசிங்க. இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் நடக்கிற அந்த இமேஜ் வரும்போது இந்த இமேஜை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. ஒரு கார் இது இருக்குன்னா கார் இமேஜ் உங்களுக்கு திங்க் பண்ண வரலன்னா ஒரு காரை பாருங்க. உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், அந்த வீடை பாருங்க. உங்க சக்சஸ் ஆகணும், ஒரு ஷீல்டு பையன் இருப்பானோ பையன் போட்டோ பாருங்க, பொண்ணு போட்டோ பாருங்க. அப்போ என்ன ஆகணும், நாளோட ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருக்கும், செகண்ட் டே திருப்பி பார்க்கும் போது இதா இருக்கும், தேர்ட் டே ஃபோர்த் டே பண்ணும்போது இது கண்டினியூவா 21 டேஸ் நீங்க பண்ணும்போது அதே உங்களுக்கு டிராவல் ஆகிட்டே 22, 13, 48 டே பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த உருவம் நெகட்டிவான சில ஆட்டி படைச்சிட்டு சிலது மறைஞ்சு போய் நீங்க இயல்பு தன்மை வரும்போது உங்க லைஃபை வேற டேக் அவுட் பண்ணி ரைட் எடுத்து நீங்க போவீங்க. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இமேஜஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. கஷ்டமான விஷயங்கள் தான், இதை உட்கார்ந்து கற்பனை பண்ணுங்க நான் சொல்லல. ரியாலிட்டியா இருக்கிற உங்க வீட்டில் இருக்கவங்க பர்சன்ஸை பார்க்கும்போது அவங்கள இவனை யோசிச்சுக்கிட்டு இங்க இருக்க ரியல் சந்தோஷத்தை நீங்க விளக்க
பார்க்கும்போது சொத்து வரலையா விட்டுருங்க. நம்மளுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணா நம்மளே சில விஷயங்களை சம்பாதிக்க முடியும்ன்ற நினைப்புல வந்தீங்கன்னா இந்த சொத்து விஷயம் உங்களுக்கு யோசனை டிப்ரெஷன் வராது. அப்ப நான் சக்சஸ் ஆவேன். சக்சஸ் ஆனா நான் ஒரு ஃபெமிலியர் ஆகும்போது இவனை விட்டுட்டோமேன்ற நம்மள மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க யோசிப்பாங்க, இவனை போய் சொத்து கேட்டான் செய்யலையே, இப்ப அவன் நிக்கிறான், ஆனா நம்ம கிட்ட அவங்க ரீச்சே பண்ண முடியாது. அப்போ என்ன ஒண்ணு, நம்ம சக்சஸ்ல போய் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுப்போம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தரம் தான் இந்த ஓவர் திங்கிங் ரிவெஞ்ச் எடுக்கிற திங்கிங் உங்களுக்கு வராம பெட்டர் இந்த மாதிரி இமேஜை கொண்டு வைங்க, பாசிட்டிவ் இமேஜை வைங்க. உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா சொல்றேங்க, பண்றது சின்ன, நான் சொல்ற எல்லா விஷயங்களும் வீடியோ சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி அனுபவப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த அனுபவங்கள் எனக்கும் வந்துட்டு இருக்கு. நான் அனுபவம் வராம நான் பேசல. இந்த அனுபவத்தில் இருக்கும்போது எப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அடுத்த விஷயத்தை யோசிப்பேன், அடுத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கற்பனை பண்ணுவேன், அடுத்து இமிட்டேஷன் அதை என்ன பண்ணணும் உடனே செயல் வடிவம் கொடுத்து அடுத்து அதை நோக்கி நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வடிவமோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சந்தோஷம் கிடைக்கும். அதை மாதிரி தான் என்னோட பேஷனும் சரி, லைஃப்ல நிறைய விஷயங்களையும் நான் சேஞ்சஸ் பண்றேன். சேஞ்சஸ் பண்ணி பண்ணி அந்த சக்சஸ் ஒன்று சின்ன சின்னதாக கிடைக்கிறதா உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த பகிர்ந்துனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நீங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல இந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இமேஜ் வைங்க. நீங்களும் ஜெயிக்கலாம், நீங்களும் சக்சஸ் ஆகலாம், உங்க திங்கிங் மாறும். ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க தேவையில்லை. தானாவிலே வந்து நம்ம பாசிட்டிவா சில விஷயம் கொடுக்கும் போது அவங்களுக்கே அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அவங்க போய் நிற்பாங்க. இதை ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். எனக்கு நடக்குது, உங்களுக்கும் நடக்கும்.